வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் டவுட்ஸ் வேற ஏதாவது என்கொயரிஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் உடைய லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வீக் நமக்கு வந்து மார்க்கெட்ல யூஎஸ் உடைய நியூஸ் 5 நாளுமே இருக்கு. மண்டே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்கு. அதுக்கப்புறம் டியூஸ்டே ஜாப் ஓப்பனிங் இருக்கு. வெனஸ்டே ஏடிபி நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட்டோ அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்கு. வியாழக்கிழமை நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் இருக்கு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நான் ஃபார்ம் பேரோல் இருக்கு. ஸோ இந்த நான் ஃபார்ம் பேரோல் வந்து நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல டாலர் இண்டெக்ஸ்ல நல்ல இம்பாக்ட் கொடுக்கும். கண்டிப்பா கோல்டுக்கும் இது ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ இந்த வேற கம்மியாக எதிர்பார்க்குறாங்க. பட் நமக்கு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே 4 நாளும் யூஎஸ் உடைய டேட்டா இந்த நான் ஃபார்ம் பேரோலுக்கு ஓரியன்டாக இருக்கும். அதனால கண்டிப்பா பார்க்கணும். ஜாப் ஓப்பனிங் பார்க்கணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் பார்க்கணும். ஸோ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த 3 நாளும் 8:30 மணிக்கு தான் நமக்கு பெரிய நியூஸஸ் இருக்கும். ஐஎஸ்எம் சர்வீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ அண்ட் ஜாப் ஓப்பனிங். அண்ட் ஏடிபி வந்து முன்னாடி 6:45க்கு மார்க்கெட் ஓப்பனுக்கு முன்னாடி வந்துடும். யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நமக்கு 7 மணிக்கு தான் மார்க்கெட்டுடைய நியூஸஸ் இருக்கும். யூஎஸ் உடைய நியூஸ். ஸோ இந்த டைமை நோட் பண்ணிக்கங்க. இந்த டைம்ல மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். மார்க்கெட் 7 மணிக்கு ஓப்பன் ஆகுது யூஎஸ் மார்க்கெட் அப்படின்னு பேஸ் பண்ணி நம்ம பார்க்க வேணாம். 8:30 மணிக்கு தான் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இருக்கும். அண்ட் வியாழன் வெள்ளியில நமக்கு 7 மணிக்கு இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரைடே நான் ஃபார்ம் பேரோலுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ ஒன்று வந்துடும். எப்படி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய டவுட்ஸை கமெண்டாக கேளுங்க. ஸோ யூஎஸ் நியூஸை தாண்டி நமக்கு வேற என்ன நியூஸ் இருக்கு? மண்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு அண்ட் ஈரோப்புடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஓகே, இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. செவ்வாய்க்கிழமை பெரிய நியூஸஸ் கிடையாது. யூஎஸ் உடைய ஜாப் ஓப்பனிங் மட்டும்தான் இருக்கு. புதன்கிழமை நமக்கு நியூசிலாண்டோடைய எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் யூஎஸ் உடைய நியூஸ் மட்டும்தான் இருக்கு. தென் வியாழக்கிழமை நமக்கு நியூசிலாந்து மார்க்கெட் ஹாலிடே. அன்னைக்கு நமக்கு ஆஸ்திரேலியாவுடைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கு காலையில 6 மணிக்கு. ஓகே. தென் பாத்தீங்க அப்படின்னா கேடோடைய பிஎம்ஐ இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமானது பவுண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு. இந்த முறை கண்டிப்பா கொஞ்சம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. குறைந்தால் இது பவுண்டுக்கு கண்டிப்பா கொஞ்சம் அன்னைக்கு டேல கொஞ்சம் மார்க்கெட் டிராப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் கேடோடைய எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு. பட் நம்ம ரொம்ப ஃபோக்கஸாக பார்க்க வேண்டியது யூஎஸ் உடைய டேட்டா அப்படிங்கிறது இந்த வீக் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் உடைய சார்ட் பார்த்தலாம். டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்திருந்த டிமாண்டுக்கு ப்ரைஸ் எக்ஸாக்டாக வந்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து இப்போ மேலே டேர்ன் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு சப்போர்ட் லெவல். ஓகே. ஸோ இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து மார்க்கெட் இப்போ மேலே போகுது. இது இப்படியே ரேலி ஆகலாமா? சான்சஸ் இருக்கு. பட் ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டாலர் கெட்டிங் வீக்கர். டாலர் இது வரைக்கும் அந்த ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த சேனலுடைய ஃப்ரேம்ல போயிட்டு இருந்தது. அவுட் ஆஃப் சேனல் இப்போ நமக்கு வந்திருக்கு. மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்ல இப்போ இந்த ரேலி அப்படிங்கிறது மேபி ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல போயிட்டு இங்கிருந்து டிராப் ஆகலாம். ஸோ டாலர் இந்த இடத்துல டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் ஃபார்ம் பேரோல்குள்ள 2 ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும், இல்லை இந்த ஹையை பிரீச் பண்ணிட்டு உள்ள வந்து நிற்பான், திரும்பி நிற்பான். ஓகே, இது ரெண்டும் நடந்துருச்சு. இது ஃபர்ஸ்ட் ஏரியா, இது செகண்ட் ஏரியா. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இது போகிறதுக்கு அவ்வளோ நியூஸஸ் இருந்தாலும் இந்த டாப் அப்படிங்கிறது உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உடைத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த இடமும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான், இந்த இடமும் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான். இந்த 2 இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் பொழுது மார்க்கெட் இந்த டிமாண்டை திருப்பி பிரேக் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ பிஃபோர் நான் ஃபார்ம் பேரோல் ஃப்ரைடே
ஓகே, ஃப்ரைடே நான் ஃபார்ம் பேரோலுக்கு முன்னாடி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணிடுச்சு. ஓகே, டாலர் இண்டெக்ஸ் ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணிட்டால் கண்டிப்பாக நமக்கு நான் ஃபார்ம் பேரோலுங்கிறது டாலர் இண்டெக்ஸ்க்கு நெகட்டிவ் ஆகத்தான் அமைய வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்து பார்க்கலாம். ஒரு 4 ஹவர் சார்ட் எடுக்கும் பொழுது அதுவும் இந்த பாத்துல இருந்து இப்போ மேலே போகிறதுங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு 109க்கு மேலே போயிடும். 109.5 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அங்கே போய் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னா தென் கீழே வரும். நம்ம புதன்கிழமை இருக்கக்கூடிய லைவ் மீட்டில் நம்ம வந்து இதை பற்றி நிறைய பேசலாம். பட் மார்க்கெட் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் எடுத்திருக்கான் டிமாண்டில். பட் இது மேலே புஷ் தான் ஆகும். ஆனால் வீக்கெண்டுக்குள்ள ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணிட்டா மார்க்கெட் கீழே வரும். கண்டிப்பாக நம்ம புதன்கிழமை நமக்கு ஓரளவு மார்க்கெட்டுடைய ஃப்ளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா நமக்கு வந்து 2 நியூஸஸ், மெயின் நியூஸஸ், ஜாப் ஓப்பனிங்கும் ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐயும் வந்துடும். ஸோ அன்னைக்கு புதன்கிழமை என்ன செட்டப் இருக்குது, அதோடைய கண்டினியூஷன் இருக்கா, ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம லைவ் டிஸ்கஷனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈரோ எஸ்டி. ஸோ ஈரோ எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு ட்ரெண்ட் திரும்புறதுக்கு ட்ரை பண்ணாலுமே ப்ரைஸ் பாருங்க இப்போ கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம 4 ஹவர் சார்ட்ல ப்ரைஸ் வந்து இங்கே பிரேக் பண்ணி அழகாக கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ப்ரைஸில் நம்ம இந்த இடத்துல ஒரு நியூ ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கீழே தான் வரப்போகுது ப்ரைஸ். இன்னமும் கூட கொஞ்சம் ஈரோ எஸ்டி கீழே தான் வரப்போகுது. மண்டே மார்க்கெட்டே நமக்கு ஈரோடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டும் இருக்குது 3:30 மணிக்கு. ஸோ தட் அது கொஞ்சம் இன்னும் புஷ் பண்ணி ஒரு சப்போர்ட் லெவல் வரலாம். இதில் 2 ஆப்ஷன் தான். என்ன அப்படின்னா, கீழே இந்த சப்போர்ட் லெவலில் வந்துட்டு மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே இந்த லோக்கு கீழே ஒரு ஃப்ளாஷ் கொடுக்கலாம் அந்த அளவு. ஏன்னா அங்கே டாலர் வந்து இந்த டாப் அண்ட் டாப் தட்டும் பொழுது மேக்சிமம் ஈரோ அவ்வளோ ஸ்பீடு கீழே வராது. இந்த ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும். ஓகே, இந்த ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துடணும் இந்த ஏரியாவில். ஓகே, இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகே, இந்த சப்போர்ட் ஏரியாவில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துடணும். அதை தாண்டி கீழே போனாலும் இதுக்கு கீழே பெருசாக போகாது. மார்க்கெட் சும்மா ஒரு பிரேக் ஆன உடனே ரிஜெக்ஷனாக நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் கிடைச்சி இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் உண்டு. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் இது டேர்ன் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து ஈரோ வந்து வீக்கராக இருந்தாலும் அப்கமிங்கில் இந்த வீக் இல்லைனாலும் இந்த வீக்கெண்ட்லேயோ அல்லது நெக்ஸ்ட் வீக்லேயோ மேக்சிமம் புல் சைடுக்கு மார்க்கெட் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு ரேலி நடக்கும். அந்த ரேலிக்காக நம்ம ரிஸ்க் எடுத்து பை எடுக்கலாம். நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வியாழக்கிழமை தான் நமக்கு வந்து டேட்டா இருக்கு. பவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வரும், வந்துட்டு தென் மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ இந்த பீரியடில் இன்னும் கூட கொஞ்சம் ஷார்டன் ஆகும். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகணும். பிரேக் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணும். ஸோ பவுண்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கீழே இறங்குனதுக்கு அப்புறம் நல்ல சப்போர்ட் கிடைத்தால் மட்டும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை எடுங்க. ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு வியாழக்கிழமை. அதுக்குள்ள சப்போர்ட்டுக்கு வந்துட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட்ல டவுன் சைடில் இருக்கு. ப்ரைஸ் வந்து இப்போ டவுன் சைடு தான் வந்துட்டு இருக்கான். ஸோ இப்படி டவுன் சைடு வரும்போது வியாழக்கிழமை இப்படி டவுன் சைடில் இருந்தால் இன்னொரு ஃப்ளாஷ் கொடுத்துட்டு தான் மேலே போகும். ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம வந்து பவுண்ட் யூஎஸ்டிக்குள்ளே போகிறது அப்படின்னா தாராளமாக போகலாம். இப்போ வேண்டாம். ஓகே, இந்த இடத்துல வேண்டாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு செல் சைடே இருங்க, பை சைட் வேணாம். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா எஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பேன்ஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் மார்க்கெட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பேன்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் கீழே வரணும்னு அவசியம் இல்லை. மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் இது நல்லாவே மார்க்கெட் மூவ் ஆகும் பை சைடில். பட் இந்த எக்ஸ்பேன்ஷன்ல இருக்கிறனால கொஞ்சம் கீழே வந்துட்டு ஓகே இந்த லோஸை பிரேக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 0.6150 அந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். பாட்டம் இந்த லோ பிரேக் பண்ணாலும் தப்பு இல்லை, ஷேடோவாக தான் வரும். மேக்ஸிமமில் ஒரு க்ளோஸ் பண்ணோடனே திருப்பி ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம பை ட்ரை கிடச்சிச்சின்னா தாராளமாக எடுக்கலாம். ஆஸ்திரேலியா பை ஆகும். ஸோ இங்கே பிரேக் ஆகிடுது. இதில் வந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்தாலும் இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகும்போது தான் நமக்கு பை சைடுக்கு மார்க்கெட் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அதே தான், சேம். ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்கோ அப்படியே தான் மார்க்கெட் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸ்பான்ஷனில் தான் இருக்கு மார்க்கெட். ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷனில் தான் இருக்கு. ஸோ தட் ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வந்தோடனே திருப்பி ப்ரைஸ் மேலே போக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த பை ரேலியை எடுக்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு கீழே ஓவரா மார்க்கெட் கீழே வருமா அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஈரோ, பவுண்ட், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து யூஎஸ்டி இது எல்லாத்துலேயுமே நமக்கு பை செட்டப்ஸ் கிடைக்கும் போது பை செட்டப்ஸ் எடுக்கணும். ஆனால் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேக்குள்ள மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டவுன் சைடில் தான் இருக்கும், பெரிய லெவலில் இருக்காது. ஒரு நல்ல சப்போர்ட்டுக்காக மார்க்கெட் வந்து இப்படி நிற்கும். தென் பிரேக் ஆகும்போது தான் மார்க்கெட் எல்லாமே மேலே பூம் ஆகும். நான் ஃபார்ம் பேரோல் அதுக்குள்ள மார்க்கெட் அங்கே ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா இங்கே இந்த 4 ஸ்கிரிப்ட்லையுமே நமக்கு சப்போர்ட்டில் நிற்கும் பொழுது ஒரு பை சான்ஸ் எடுக்கலாம். நான் ஃபார்ம் பேரோலில் அப்சைடு தான் இந்த 4 பேர் ஈரோ, பவுண்ட், ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் நடக்க சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸை போய் மார்க்கெட் மீட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த டாப்பரில் இருந்தால் கூட இங்கே இனி மார்க்கெட் எனி ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு இல்லை. இப்போ நீங்கள் செஃப் ஜப்பான்ல எல்லாம் போகலாம், யூஎஸ்டி செஃப், யூஎஸ்டி ஜப்பான்ல எல்லாம் ஒரு செல் மோட்டிவ் வரும். பட் யூஎஸ்டி கேட் இன்னும் இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ் இருக்கு, சும்மா அப்படி போயிட்டு வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு 4 ஹவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டில் அந்த ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு தான் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ட்ரெண்டிங் ஆகலை, போன உடனே மார்க்கெட் கீழே வருது, ட்ராப் பண்ண உடனே திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்குள்ள கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் தான் இருக்கு. ஸோ இன்னொரு கொஞ்சம் மார்க்கெட் அப்சைட் புஷ் பண்ணாலும் திருப்பி கீழே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இப்போதைக்கு இந்த மார்க்கெட்டோடைய டேர்ன் பாயிண்ட்டை நம்ம வந்து இப்படி வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பிரேக் பண்ணுது, இன்னும் கூட மேலே போனால் நமக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் இதை தாண்டி இதுக்குள்ளே போகும். இப்படி போயிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும்போது ப்ரைஸ் வந்து இந்த சேனலை போய் மீட் பண்ணிட்டு ஃபால் ஆகி இந்த சேனல் பிரேக் ஆகும்போது இந்த சப்போர்ட் உடைய வாய்ப்பு இருக்கும். இந்த சப்போர்ட் உடஞ்சிட்டா நல்ல ஃபால்குள்ளே வரும். பட் யூஎஸ்டி கேடை வெயிட் பண்ணி பார்க்கலாம், இப்போ உள்ள ஹரிபரியாக போக வேணும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜப்பான். ஸோ யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த சேனலில் தான் இப்போ போயிட்டுருக்கு. லைவ்ல கூட நம்ம சொல்லியிருந்தோம், ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் பை, இல்லைன்னா இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இது பிரேக் பண்ணும் லைட்டாக, பட் ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா ப்ரைஸ் திருப்பி கீழே வர ஆரம்பிச்சிடும். மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பொழுது தான் 157க்கு மேலே போனால் மட்டும்தான் பை. இல்லை எனி டைம் மார்க்கெட் வந்து டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆகும்போது இந்த பாட்டம்ஸை பிரேக் பண்ணி ப்ரைஸ் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ மேலே கொஞ்சம் ஏறினால் செல் சான்ஸ் கிடைத்தால் எடுக்கலாம், பை சான்ஸ் வேணாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் செட்டப் அப்படிங்கிறது செல் சைடில் தான் இருக்குது, நம்ம பை சைடுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக திரும்பலை. ஓகே, ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஃப்ளோ கீழே வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் இதுக்குள்ள கன்சால்டேட் தான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ள தான் இருக்கும். இந்த ஹை பிரேக் பண்ணி 157க்கு மேலே பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் அது ரேலிக்கு போகும், இல்லைன்னா மார்க்கெட் கீழே ட்ராப் தான் நடக்கும். ஸோ ஜப்பான் பொறுத்த வரைக்கும், யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் செல் சைடில் மேலே ஏறும்போது செல் சைட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இப்படி இருக்கு. ஸோ மேலே போய் கீழே இறங்க போகுது. இது மேலே டாப் அண்ட் டாப் போகணுமா? தேவையில்லை. ஓகே, டாப் அண்ட் டாப் தேவையில்லை. எபோவ் இந்த இடத்துல 0.9150 அந்த ரெசிஸ்டன்ஸ்ட போனாலே மார்க்கெட் கீழே வர சான்சஸ் அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்ட போனாவே மார்க்கெட் இந்த கரெக்ஷன் பை அப்படிங்கிறது முடிஞ்சு செல் சைடுக்கு திரும்பும். சப்போஸ் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலைன்னா இதுக்கு மேலே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டிலா, ஒரு ஷேடோ கேண்டிலா ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் ஹெவியாக கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க, ஒரு நல்ல செல் செட்டப் கிடைக்கும் போது நம்ம இதில் செல் போக ட்ரை பண்ணுவோம். முடிந்த அளவு வெயிட் பண்ணுவோம். இங்கே போய் பை இப்போ கண்டினியூட்டியில் எடுக்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் கோல்டு.
ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு போயிருக்கு. இந்த மந்த் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மந்த் அப்படிங்கிறது நல்ல புல்லாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு அஃப்கோர்ஸ். ஸோ இப்போ ஒரு வீக்லேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டே ஃப்ரேமில் ப்ரைஸ் வந்து நமக்கு இந்த டாப் அண்ட் டாப், ஓகே, இங்கே பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் நடந்திருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு ரேலி போயிட்டு கீழே வந்துட்டு ஒரு பெரிய ரேலியை மார்க்கெட் இனிஷியேட் பண்ணியிருக்கு. அந்த அந்த கனெக்ஷனை நம்ம சப்போர்ட் கனெக்ஷன் இங்கே எடுக்கும் பொழுது இந்த இடத்துல இப்போ நமக்கு ஒரு நல்ல பின் பார் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரிஜெக்ஷன் கேண்டில் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த டாப் நமக்கு பிரேக் அவுட் நடந்திருந்தாலும் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டிலாக இருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் மேக்சிமம் நமக்கு டவுன் சைட் கேண்டிலாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். அப்சைட் கேண்டிலாக வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, அதுக்கப்புறமும் அது ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கும்போது மார்க்கெட் கீழே வரும். நம்ம ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம். பட் இந்த இடத்துல கரெக்ஷன் மட்டும் வரல. ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இப்போ மேலே போயிட்டு இருக்கு. இந்த லைஃப் டைம் ஹைப் இருக்கு. நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 820லேருந்து 850 வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஒரு அஷ்யூம் லெவல் தான். கரெக்டாக இங்கே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா லைஃப் டைம் ஹைங்கும் போது நம்மளால அவ்வளோ அக்யூரேட்டாக எடுக்க முடியாது. மார்க்கெட்டாக போய் ஹோல்ட் ஆகி நிற்கிறது தான். ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பக்கமாக வந்திருந்தாலும் நம்ம ஃப்ரைடே எதிர்பார்த்த வியூ என்ன? இப்போ டெலகிராமில் குரூப்பில் கொடுத்துருந்தது. ஒரு 30 மினிட்ஸில் இந்த ஃப்ரேம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட்டோடைய அந்த இம்பல்ஸ் மூவ் அப்படிங்கிறது நடந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்து திருப்பி ஒரு இம்பல்ஸ் வரும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் எதிர்பார்த்தோம். அந்த ஷார்ட் டேர்ம் தான் மார்க்கெட்டோடைய க்ளோசிங் இப்போ நமக்கு நடந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே எதிர்பார்த்தோம் ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்த்த இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 810 வரணும். 8.5 to 810 எதிர்பார்த்தோம். பட் ஒரு 10 பாயிண்ட், ஏன்னா லைஃப் டைம் வைங்கிறதுனால அந்த லெவல்ஸ் வரல. ஸோ இப்போ இந்த லெவல் அப்படிங்கிறது நமக்கு இந்த சேனலோட கனெக்ட் ஆகி தான் வருது. ஓகே, சேனல் இன்னும் ஒர்க்கில் தான் இருக்கு, ரைட்? அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷன் ஃப்ரேம் இப்போ ஸ்டார்ட் ஆகும். ஓகே, வந்துட்டு இந்த லைஃப் டைம் ஹையை பிரீச் பண்ணும் பிஃபோர் நான் ஃபார்ம் பேரோல். ஓகே, இது எதிர்பார்ப்பு தான். நான் ஃபார்ம் பேரோல்குள்ள பிரைஸ் அப்படிங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணிட்டால் நான் ஃபார்ம் பேரோல்ல கோல்டும் இறங்கும், டாலர் இண்டெக்ஸும் இறங்கும். ஓகே, கோல்டும் இறங்கும், டாலர் இண்டெக்ஸும் இறங்கும். சரி, இதோடைய இங்க போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது, இங்க போய் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது நம்ம பை ட்ரை பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் கீழே இப்படி வந்துட்டு இருக்கு. ஸோ கரெக்டாக இந்த இடத்துக்கு தான் வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சப்போர்ட் லெவலில் நமக்கு கிடைச்சாலும் நம்ம எடுக்கலாம். ஸோ எனி பை செட்டப் நம்ம பைக்குள்ளே தான் போகணும். போயிட்டு இந்த ரேலியை மார்க்கெட் ஃபினிஷ் பண்ணும். இந்த ரேலி ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கண்டிப்பாக செல் ட்ரை எடுக்க ட்ரை பண்ணும். 820லேருந்து 850 அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்? மினிமம் ஃபர்ஸ்ட் 2720க்கு கீழே பிலோ எதிர்பார்க்கலாம். அதை உடைக்க ட்ரை பண்ணும். ஃபர்ஸ்ட் 2765 போகும், அதுக்கப்புறம் மார்க்கெட் 2720க்கு போகும், அதுக்கப்புறம் இன்னும் மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். பட் 2720வை மார்க்கெட் நல்லா பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் இங்கேருந்து கீழே இறங்க ஹெவியாக இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த டாப் அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டன்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வரும். ஸோ மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கறது ஒரு டவுன் சைடில் இருக்கும். சப்போர்ட் எடுக்காது. மார்க்கெட் முடிந்த அளவு ஒரு டவுன் சைடில் வந்துட்டு ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி இந்த ஹைக்கு பிரேக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒருவேளை நமக்கு கண்டினியூட்டியாக மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இப்போ சினாரியோ 2ல நமக்கு அந்த அப்சைட் ஒரே ஒரு பெரிய டார்கெட் இல்லை, சும்மா அப்படி கீழே இறங்கிட்டு அப்படி மேலே புஷ் பண்ணும், அவ்வளோதான். இது நடக்கல. நமக்கு மண்டே மார்க்கெட்லேருந்தே ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிடுச்சு. நல்லா க்ளோஸ் பண்ணி இறங்கி மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. லைஃப் டைம் ஹைக்கு கீழே க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் உள்ளுக்குள்ள திருப்பி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி இந்த இடத்த நம்ம ரிஜெக்ஷனாக வச்சுக்கிட்டு இங்கேயே நம்ம பிரேக் அவுட் எதிர்பார்க்கலாம். இந்த சப்போர்ட் லெவல்லாம் உடையும். ஓகே, உடஞ்சி 720ங்கிற சப்போர்ட் லெவல் கண்டிப்பாக உடையும். இந்த வாரம் இல்லைனாலும் நெக்ஸ்ட் வீக், இந்த கம்மிங் வீக் இல்லைனாலும் அதுக்கு அடுத்த வாரத்துக்குள்ள
மேக்சிமம் கோல்டு அப்படிங்கிறது 2720 ஒரு முறையாவது பிரேக் பண்ணும் அல்லது சப்போர்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணும். அதனால டாப்ல இன்னும் செல் கிடைக்கல. ஓகே, இன்னும் செல் கிடைக்கல. பின்பார் நமக்கு ஒரு நல்ல சைன், மார்க்கெட்ல ரெசிஸ்டன்ஸ்க்கான சைன். ஒருவேளை பிரைஸ் திருப்பி அந்த பின்பாரை ஃபேக் பண்ணிட்டும் வரலாம். இல்ல கண்டினியூட்டியா மார்க்கெட் இறங்கிருச்சு, சினாரியோவில் கண்டினியூட்டியா மார்க்கெட் கீழே இறங்கி கிட்டத்தட்ட 2780க்கு கீழே ஓரளவு நல்ல மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நின்றுட்டான். இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நின்றுட்டானா இங்க ட்ரை பண்ணணும் சப்போர்ட்டுக்கு. இந்த சப்போர்ட் ஃபெயில் ஆகுது அப்படின்னா நம்ம உடனே ஃபெயில் ஆகாது, இப்படி மேலே ஏறி தான் இறங்கும். ஸோ 2780 வந்து சப்போர்ட் எடுத்து ஃபெயில் பண்ணணும். மார்க்கெட் ஃபெயில் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டாப்லயே திருப்பி ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் கொடுப்போம். அந்த ரெசிஸ்டன்ஸ்ல செல் ட்ரை பண்ணோம்னா அது இங்க வரும். அப்ப நம்மளுடைய வியூ என்ன, மேலே போயிட்டு கீழே வந்தாலும் இப்படி இறங்கும், இந்த இடத்துல செல் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, பிரைஸ் டைரக்டாவே கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்தாலும் இந்த இடத்துல செல் பண்ணலாம். ஸோ 2780 ஒரு கீ லெவலாக வைங்க, 2720 நம்ம டார்கெட்டாக வைக்கலாம். கண்டிப்பாக பிரைஸ் கீழே வந்துடும். நான் ஃபார்ம் பேரோலில் டேட்டா நெகட்டிவாக வந்தாலும் யூஎஸ்க்கு அந்த டைம் ஏதாவது ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே இறங்கும். ஃப்ரைடே மார்க்கெட்டில் கண்டிப்பாக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறத நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வியூவை அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம். கீழே லிங்க் எல்லாம் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. புதன்கிழமை லைவ் மீட்டுக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ சில்வர் வந்து மேலே போயிட்டான், அஃப்கோர்ஸ் போயிட்டான். 31.50 அப்படிங்கிற லெவல் எடுத்துட்டான். பிரேக் அவுட் கரெக்டாக இருக்கா அப்படின்னா பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து ரிஜெக்டாகவும் நம்ம எடுக்கலாம். ஓகே, பிரேக் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டான். இப்போ ப்ரைஸ் மண்டே மார்க்கெட்டில் கீழே வந்துட்டு இப்படி வந்தால் திருப்பி கீழே வந்துடும். மேலே உடைச்சிட்டா ரேலி, அவ்வளோதான். மேலே உடைச்சிட்டா ரேலி. ஸோ அஃப்கோர்ஸ் கோல்டு கீழே வரும்போது கூட சில்வர் கொஞ்சம் கீழே வந்தாலும் ஷார்ட் டர்மாக இருக்கும். இது மேலே உடைச்சிட்டா ஷார்ட்டாக தான் ஃபாலோ ஆகும். இல்லை ப்ரைஸ் இதுக்கு மேலே போக முடியல, பிரேக் பண்ணி இந்த டபுள் டாப் அப்படிங்கிற இந்த இடத்துல மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா திருப்பி இன்னும் ஃபாலில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ரேலி தான். இந்த ஹையை திருப்பி மார்க்கெட் உடைக்கும் போது ரேலிக்குள்ள மார்க்கெட் ஹெவியாக போயிடும் சில்வர். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல மார்க்கெட் கன்சாலிடேட் நடக்குது, கீழே வரக்கூடாது. இந்த லோ பிரேக் பண்ணி 31.10 கீழே க்ளோஸ் பண்ணி வந்துட்டு ரீடெஸ்டிங் இங்கே நடந்துருச்சு, இந்த ஏரியாவில் நடந்துச்சு. 31.10 31.30க்குள்ள ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து கீழே வந்துருச்சுன்னா ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழே ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு இதெல்லாம் ஒரு மல்டி ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அப்படி வந்துட்டு இப்படி வரக்கூடாது, இப்படி உடைக்கணும். உடைத்தால்தான் மேலே. உடைக்கல அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ரிஜெக்ஷன் ஃபேஸாக மாறி கண்டிப்பாக இந்த பாட்டம்ஸ்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிடும். எதுனாலும் நம்ம மண்டே மார்க்கெட்டுக்கு அப்புறம் டியூஸ்டேலேருந்து நீங்கள் சில்வரை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக மண்டே மார்க்கெட்டில் அப் சைடையோ டவுன் சைட்லையோ மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணும். ரிஜெக்ஷனோ அல்லது கீழே இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி உள்ளுக்குள்ளேயோ வரதுக்கு ட்ரை பண்ணும். வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுலேருந்து நம்ம என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டேல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அந்த டிமாண்ட் ஏரியா இருந்தது, அந்த டிமாண்டில் மார்க்கெட் பல முறை ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருந்தது. அதை பிரேக் பண்ணிட்டு திருப்பி அங்கேயே மார்க்கெட் இப்போ வந்து சப்போர்ட்டில் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் ஓகே, இந்த இடம் பையிங் ஃபோர்ஸ் எடுக்கலாமானா தாராளமாக எடுக்கலாம். நமக்கு கிட்டத்தட்ட 75 பக்கமாக மார்க்கெட் மேலே போகும்போது தான் நல்ல ரேலி, இப்போ இந்த ட்ராப்புக்கு அப்புறம் நல்ல ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு பிரேக் அவுட் நடக்குது. ஓகே, இந்த ரேஞ்ச் பிரேக் நடக்குது. மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் கீழே வந்தால் கூட பிரேக் பண்ணி கீழே வந்து ஆக்டிவேட் ஆகும்போது போகலாம். ஸ்டாப் லாஸ் வச்சு 75க்கு மேலே பிரேக் பண்ணிட்டா பை. மேக்ஸிமம் ஆயில் பொறுத்த வரைக்கும் இப்போ பை அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. செல் வேணாம். ஓகே, இந்த ஃபாலுக்கு அப்புறம் செல் வேணாம், பை சைட் போக ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் வீக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்குது.
அஃப்கோர்ஸ் இந்த கீழே சப்போர்ட்ஸ் மல்டி சப்போர்ட்ஸ் பிரேக் ஆகிற வரைக்கும், இந்த மல்டி சப்போர்ட் பிரேக் ஆகிற வரைக்கும் பை தான். ஓகே, இப்போ மேலே பிரேக் பண்ணிட்டு இந்த ட்ரையாங்கிள் பிரேக் பண்ணிட்டு ரீட்ரஸ்டிங்ல இருக்குது, ஆக்டிவேட் ஆகலை. இப்போ நம்ம போகலாமா மார்க்கெட்டில், செல் போகலாமானா போகக்கூடாது. கீழே இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிற வரைக்கும் ட்ராப் வராது. ஒருவேளை இந்த சப்போர்ட் நல்லா பிரேக் ஆகி க்ளோஸ் பண்ணிட்டான், 92க்கு கீழே நல்லா மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டான்னா செல் நடக்கும். ஓகே, செல் ஆக சான்சஸ் ஹையாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கும், நல்ல ட்ராப்பே இருக்கும். பட் உடையாத வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் செல் போகலாம், ஷார்ட் டேர்ம் பை போகலாம். இப்போ இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இருக்கும், ப்ரைஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இப்போ இப்படி போயிட்டு இருக்கும். கொஞ்சம் கீழே வந்தோடனே திருப்பி ஒரு பையிங் கிடைச்சா எடுக்கலாம், ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி. ஓகே, எப்படி பார்த்தாலும் பிட்காயின் இந்த கன்சால்டேட்குள்ளே தான் இருக்கும், இதை தாண்டி பெருசாக போகாது. 92 கீழே பிரேக் பண்ணி நின்னால் மட்டும்தான் செல் அப்படிங்கிறத ட்ரை பண்ணணும். அது வரைக்கும் சின்ன சின்ன பொசிஷன் தான் எடுக்க முடியும். பெரிய ரேலி இனிமே இப்போதைக்கு இருக்காது. இந்த ஒரு 1 மந்த்ல பெரிய ரேலி இருக்காதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெக்னிக்கலா. ஏன்னா அது போய் எண்ட் ஆகணும், ஹை பிரேக் பண்ணுவான். 116 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு, போகணும்னு அவசியம் இல்லை. பட் 116 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் 116 வரைக்கும் போயிட்டு அங்க திரும்பும் போது நீங்க செல் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு இந்த கன்சல்டேஷனுக்குள்ளேயே மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நிக்குது அப்படின்னா 92க்கு அப்புறம் செல் போறது தான் பிட்காயின்ல பெஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா, ஒரு 2 வீக்ஸ் லாஸ்ட் வீக் என்ன எதிர்பார்த்திருந்தோம் அப்படின்னோம்னா, அதுக்கு முன்னாடி வரமே மார்க்கெட் கொஞ்சம் அப்சைட் ரேலி கொடுத்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். ஸோ திஸ் வீக் நடந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ யூனியன் பட்ஜெட் வந்து நமக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக மண்டே மார்க்கெட்டில் அதோடைய ரிஃப்ளெக்ஷனுக்கு மேலே போயிட்டு மார்க்கெட் 24,250க்கு மேலே போகாது, அதுக்குள்ள திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு புஷ் கீழே கொடுக்கும். இப்படி போயிட்டு இப்படி ஒரு புஷ் கொடுக்கும். இந்த புஷ் அப்படிங்கிறது அப்படியே கண்டினியூவா கீழே வரணும். வந்தால் தான் நமக்கு 22க்கு கீழே மார்க்கெட் போகும். இல்லை அப்படின்னா இங்க கன்சால்டேட் நடந்துருச்சுன்னா இங்க இருந்து திருப்பி நிஃப்டி ரேலி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அப்சைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும். தென் மார்க்கெட் ட்ராப் ஆகும், புதன் வியாழன்லாம் ட்ராப் ஆகும். நம்ம புதன்கிழமை லைவ்ல கூட செக் பண்ணலாம், மார்க்கெட் வந்து அந்த ரீச் முடிஞ்சிட்டு திருப்பி ஃபால் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் போது சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.